Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆர்பி ஸ்டைல் லண்டன் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அனார்கலி ட்ரெஸ் வந்து எப்படி பேசிக்காக சிம்பிளாக ஸ்டிச் பண்ணலாம்ன்றது தான் நான் வந்து இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்படியான வீடியோஸ் பிடிக்குமெண்டா இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் வைக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் ஒவ்வொரு முறையும் வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன வேணுமென்று பார்ப்போம். நம்ம இந்த அனார்கலி ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமென்று பார்ப்போம். நம்ம வந்து கோடாக வரைஞ்சி கொள்றதுக்கு, மார்க்குகளை வந்து வரைஞ்சி கொள்றதுக்கு ரூலர் வேணும். அடுத்தது வந்து சீசர். அடுத்தது வந்து மெட்டீரியல், உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அந்த மெட்டீரியல் எடுத்துக்கொள்ளுங்க. அது வந்து 4 மீட்டர் நான் எடுத்துருக்கிறேன். அடுத்தது வந்து மெஷர்மெண்ட் டேப் எடுத்துருக்கிறேன். அடுத்தது வந்து சோக் பீஸ், அளவு ஏதாவது மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து சோக் பீஸ், அப்படி சோக் பீஸ் இல்லாதவங்க இப்படி ஒரு கலர் பென்சில் எடுத்துக்கொள்ளுங்க. பென் மட்டும் வேண்டாம். ஓகே, அடுத்தது நோட் பண்ணுறதுக்கு ஒரு நோட் புக் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ஸ்டிச்சிங் விலகாமல் இருக்கிறதுக்கு இப்படி குண்டு பின்கள் வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த துணிக்கு தேவையான த்ரெட். இவ்வளவுதான் இந்த நம்ம அனார்கலி ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையானது. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது நான் வந்து இப்படி வந்து ரேண்டமாக உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி நான் வந்து இப்படி வந்து படம் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்படி வந்து வரைஞ்சி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஃபஸ்ட் வந்து நீங்கள் எடுக்க போகிறது ஃபுல் லென்த். உங்களுக்கு இந்த ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அளந்து எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு வந்து 50 வந்தது, 50 வந்தது. நான் வந்து 1 இன்ச் சேர்த்து தையலுக்காக சேர்த்து நான் 51 வந்து நான் எடுத்துருக்கேன். 51 இன்ச்சாக வந்து நான் எடுத்துருக்கேன். அடுத்தது வந்து ஷோல்டர் வந்து இந்த நான் காட்டுற மாதிரி அந்த ஷோல்டர்லேருந்து மற்ற ஷோல்டர் வரைக்கும் அளந்து எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு வந்து 14 வந்தது. நான் அதை 2ஆல் டிவைட் பண்ணி 7. ஸோ நான் 7 எடுக்கலை, ஏன்னா நான் போட் நெக்கோ இல்லை கொலர் நெக்கோ வைக்கிறேன்ட்டு தான் நான் 7 எடுக்கணும். ஸோ நான் கொஞ்சம் டீப்பாக நெக் வைக்க போகிறேன், வீக் கழுத்து வைக்க போகிறேன்றதால நான் வந்து 6 இன்ச் வந்து நான் எடுத்துருக்கிறேன். அடுத்தது வந்து ஆம் கோலுன்ற அளவு, நம்ம எந்த அளவில் ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த அளவு, அது வந்து 18 இன்ச் வருது. 18 2ஆல் டிவைட் பண்ணால் 9 இன்ச் வருது. அதாவது இந்த இன்ச் இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ வரணுமோ அது வந்து 9 இன்ச் வந்து நான் எடுத்துருக்கிறேன். அடுத்தது வந்து பஸ்ட் ஏரியா, நம்மளோட பஸ்ட் ஏரியா, அதாவது ரெண்டு அக்குளுக்குள்ளேயும் இடையில் வந்து டேப்பை வச்சு ஃபுல்லாக வந்து டேப்பை வச்சு நீங்கள் வந்து அளந்து கொள்ளுங்கள். அதில் எனக்கு அளந்ததில் எனக்கு வந்து 36 இன்ச் வருது. இது வந்து அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி நான் 9 இன்ச்சோட 1 இன்ச் சேர்த்து நான் வந்து 10 இன்ச்சாக வந்து எடுத்துருக்கேன். ஏன் 1 இன்ச் சேர்த்துருக்கேன்டா, அது வந்து லைனிங் கொடுக்குறதால நான் வந்து 1 இன்ச் சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்து வேஸ்ட். அந்த வேஸ்ட் வந்து சுற்றி வந்து இடுப்பை வந்து நீங்கள் வந்து அளந்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு மேல் பாகம் வேணுமோ அந்த அளவில் வந்து நீங்கள் வந்து சுற்றி வந்து அளந்து கொள்ளுங்கள். எனக்கு வந்து 31 இன்ச்சஸ் வருது. அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி 7.75, அதோட 1 இன்ச் சேர்த்து 8.75 வந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ வந்து மேல் பாடி ஆம்கோல் எந்த அளவுக்கு நம்ம வரையணும்னு இருக்குது, அது வந்து 30. அது வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களோட பஸ்ட்டை வந்து அளந்து எடுத்தீங்கன்னா அது வந்து 36 இன்ச். நான் வந்து அளந்த இடத்துல 36 இன்ச். அந்த 36 இன்ச்சை வந்து 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 இன்ச். அதுதான் நீங்கள் ஆம்கோலுக்கு வரையக்கூடிய அந்த கோடு, ஆம்கோலுடைய லென்த் வந்து எந்த அளவுக்கு வேணுமன்றது அந்த 6 இன்ச். அடுத்தது பொடி, அப்பர் பொடி லென்த் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு மேலே வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அளந்து கொள்ளுங்கள். எனக்கு அளந்ததில் 14 இன்ச் வருது. இந்த ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் இடுப்பு வரைக்கும் எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து அளந்து கொள்ளுங்கள். எனக்கு 14 இன்ச், அதிலோட 1 இன்ச் சேர்க்குறேன் தையலுக்காக. 15 இன்ச் வந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நான் 6 இன்ச் எடுத்துருக்கிறேன். நார்மலாகவே 6 இன்ச் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், நீங்கள் 6 இன்ச்சே எடுக்கலாம் ஃப்ரண்ட் நெக். அடுத்தது பேக் நெக் 8 இன்ச் எடுத்துருக்கிறேன். அடுத்தது ஸ்லீவ் வந்து நான் வந்து 14 இன்ச்சு வந்து எடுத்துருக்கேன். அடுத்தது ஸ்லீவில் ரவுண்ட் வந்து நான் வந்து 9.5, அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணி 4.75 வந்து நான் எடுத்துருக்கிறேன். இவ்வளவு தான் நம்மளோட வீடியோவுக்கு தேவையான மெஷர்மெண்ட்.
ஓகே. இப்போ வந்து நான் வந்து துணியை மடித்து 2ஆக மடித்து அதை வந்து திருப்பவும் மடித்து 4 துணி வர மாதிரி நான் வந்து இப்படி மடித்து வச்சுக்கொள்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த 1 இன்ச் வந்து அந்த 1 இன்ச்சிலேருந்து தான் நம்ம வந்து மற்ற மற்ற லென்த்தெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ அப்படி செய்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த நீங்கள் மார்க் பண்ண கோட்டிலருந்து மேலே வந்து 14 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ அதிலிருந்து தையலுக்காக 1 இன்ச் எடுத்து 15 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதுதான் லென்த். மேலே உள்ள நம்மளோட பாட்டுக்குரிய லென்த் வந்து 15 சாரி. இப்போ இப்படி ஒரு கோடாக வரைஞ்சி கொள்ளுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணுங்கள். திருப்ப ஆம்கோல் வந்து 6 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்கள். இப்படி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்படி வந்து கனெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். 6 இன்ச் 6 இன்ச் ஷோல்டர் 6 இன்ச், கீழே ஆம்கோல் வந்து 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து நம்மளோட பஸ்ட் வந்து எனக்கு 10 இன்ச் வந்தது. ஸோ 10 இன்ச்சை மார்க் பண்ணுறேன். அதோட 2 இன்ச் வந்து நான் தையலுக்காக சேர்த்து நான் வந்து மார்க் பண்ணி கொள்கிறேன். ஓகே, இப்படி வந்து மார்க் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது வந்து இப்படி வந்து நீங்கள் கோடாக வரைஞ்சி கொள்ளுங்க. இப்போ வந்து நீங்கள் கீழே வந்து அதாவது இடுப்பு பகுதி வந்து நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க. அந்த இடுப்பு பகுதி நீங்கள் வரைஞ்ச கோட்டிலே வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து 8.75 இருந்தது. நான் 1 இன்ச் எந்த சேர்க்குறேன் எனக்கு டாட்டுக்காக சேர்த்து நான் வந்து 9.75 வந்து மார்க் பண்ணி அங்கால 2 இன்ச் சேர்க்குறேன் தையலுக்காக. இப்போ நான் வந்து சேர்த்து நான் வந்து மார்க் பண்ணி கொள்கிறேன். இப்போ உங்களோட ஷோல்டர் பகுதி, உங்களுக்கு ஷோல்டர் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு வந்து 3 இன்ச் வந்து நான் தையலுக்கும் சேர்த்து தைக்கக்கூடிய பகுதியையும் சேர்த்து நான் 3 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ ஃப்ரண்ட் நெக் எனக்கு 6 இன்ச். இப்படி வந்து நான் வந்து கோடாக வரைஞ்சி கொள்ளுங்க. வரைஞ்சிட்டு நீங்கள் தைக்கிறப்ப கொஞ்சம் வளைச்சி வந்து கீறிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வீ நெக் வேணும்னா கொஞ்சம் வளைச்சி வந்து வரைஞ்சி வெட்டிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து பேக் நெக் வந்து எனக்கு வந்து 8 இன்ச் எடுத்துருக்கிறேன். அதை வந்து மார்க் பண்ணி நான் வந்து இப்படி அதையும் சேர்த்து நான் இப்படி வரைஞ்சி கொள்கிறேன். நீங்கள் வெட்டினா பிறகு நீங்கள் வந்து வடிவாக கொஞ்சம் வளைச்சி கீறிட்டு திருப்ப வெட்டி கொள்ளுங்க. ஓகே, இப்போ ஆம்கோல் இந்த இடத்துல வச்சு நீங்கள் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்கள். 1 இன்ச் அண்ட் 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்கள். 3/4 இன்ச் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கும் 1 இன்ச் வந்து பேக் நெக்குக்கும் முடியுது. நீங்கள் இப்போ மார்க் பண்ணி இப்படி பேக் நெக்கை வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. பிறகு ஃப்ரண்ட் நெக்கையும் பேக்கை வந்து வெட்டி கொள்ளுங்க. பிறகு ஃப்ரண்டையும் தனியாக எடுத்து வெட்டி லைனிங்கையும் சேர்த்து வெட்டி கொள்ளுங்க. இப்போ இப்படி ஒரு நம்ம கீழ்பாட்டு வந்து வெட்ட போகிறோம். இப்படி வந்து மடித்து 2ஆக மடித்து அதை வந்து இப்படி முக்கோண ஷேப்பில் வந்து இப்படி மடித்து கொள்ளுங்க. இப்போ நம்ம வந்து எடுத்த மேல் பாகத்தை வந்து இப்படி சரியாக வச்சு இதை வந்து நம்மளோட அளவுக்கு அளந்து வெட்டி கொள்ளுங்க. இப்படி மேல் பாகத்தையும் மேல் துணியையும் வெட்டி கொள்ளுங்க. இப்போ வந்து நம்ம வந்து கை வந்து வெட்டி கொள்ள போகிறோம். இப்போ நான் வந்து 14 இன்ச் வந்து இந்த கையின் லென்த் வந்து நீளம் வந்து எனக்கு 14 இன்ச் வருது. நான் வந்து அதை அளந்து கொள்கிறேன். அளந்து நான் வந்து வரைஞ்சி கொள்கிறேன். இப்போ இப்படி கோடாக நீங்கள் வரைஞ்சிட்டிங்க. இப்போ அதிலிருந்து 1.5 இன்ச் வந்து உங்களோட இதிலிருந்து 1.5 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. ஸோ 1.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உங்களோட அந்த ஷோல்டர்லேருந்து இங்கே வந்து கீழே வந்து 5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த 5 இன்ச்சில் வந்து ரவுண்டாக டேப்பை வச்சு அளந்து கொள்ளுங்கள். எனக்கு அளந்ததில் 12 இன்ச் வருது. ஸோ நான் அதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி 6 இன்ச் 2ஆல் டிவைட் பண்ணி 6 இன்ச் வருது. அதை வந்து நான் இப்படி மார்க் பண்ணி கொள்கிறேன். இப்போ அதே 6 இன்ச்சை வந்து இங்கே உங்களோட அக்குள் பகுதி, அதாவது ஆம்கோல் பகுதியில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த 6 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதோட 1.5 இன்ச் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ 7.5 இன்ச் அதுதான் உங்களோட கை. நீங்கள் உங்களோட கை வந்து ஆம்கோல்ன்ற அகலம் வந்து 7 இன்ச். ஓகே,
இப்போ அங்கேருந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்படி 3.5 இன்ச்சையும் 1.5 இன்ச்சையும் வந்து இப்படி வந்து நீங்கள் கோடாக வந்து நேராக வரைஞ்சி கொள்ளுங்க. இப்படி வந்து கோடாக வந்து நீட்டுக்குமே வரைஞ்சி கொள்ளுங்க. ஓகே, வரைஞ்சிட்டு இப்போ ஒரு 2 இன்ச் வந்து அங்கால சும்மா ஒரு கோடு வரைஞ்சி கொள்ளுங்க. அதை வந்து ஸ்டிச்சிங்க்காக வரைஞ்சி கொள்கிறேன். அடுத்தது இப்போ இந்த 3.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துலையும் அடுத்தது 1.5 இன்ச் மார்க் பண்ண அந்த இடத்துல வச்சு அதை வந்து 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதை வந்து சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ அந்த சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு அங்கால 1/2 இன்ச் இங்கால 1/2 இன்ச் வந்து 2 பக்கமும் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணி கொள்ளுங்கள். அந்த வெளியில் வர 1/2 இன்ச் வந்து நம்ம பின்பக்க ஜாயின் பண்ணுற கை பகுதியாகவும் நம்ம வந்து இந்த உள்பக்கம் 1/2 இன்ச் வந்து முன்பக்கத்துக்கு நம்ம ஜாயின் பண்ணுற கைப்பகுதியாகவும் வரப்போகுது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு ஃபுல்லாக வந்து வெளிப்பக்கமாகவே வெட்டி எடுத்த பிறகு உள்பக்கத்தை வந்து நீங்கள் வெட்டி நீக்கி கொள்ளுங்கள். ஓகே, இப்படி வந்து வரைஞ்சி கொள்ளுங்க. இப்போ வந்து கையில் கீழ்ப்பகுதி வந்து நான் மார்க் பண்ணுறேன். எனக்கு வந்து 4.75 வந்தது. நான் 5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்படி வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இதை வந்து இப்படி வந்து நீங்கள் டேப்பை வச்சு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ அதிலிருந்து 2 இன்ச் வந்து நீங்கள் தையலுக்காக விட்டுக்கொள்ளுங்க. நான் வந்து 1 இன்ச் விடுறேன், ஆனால் நீங்கள் 2 இன்ச் வந்து விட்டுக்கொள்ளுங்க. பிகினராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் 2 இன்ச் விட்டுக்கொள்ளுங்க. ஏதாச்சும் தப்பாக போனாலும் உங்களுக்கு அதில் துணி இருக்கும். ஸோ நீங்கள் எப்படியாவது ஸ்டிச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ 2 இன்ச் வந்து விட்டுக்கொள்ளுங்க. நான் 1 இன்ச் வந்து விட்டு இப்படி வந்து வரைஞ்சி கொள்கிறேன். வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எஸ், இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு பிறகு அதை தனியாக எடுத்து முன்பக்கத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ 2ஐயுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்படி பின் பண்ணி எடுத்து இதை வந்து கழுத்தை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ஸ்டிச் பண்ண பகுதி நூலில் வெட்டுப்படாமல் நீங்கள் வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்கொள்ளுங்கள். சின்ன சின்னதாக வெட்டுறப்ப என்ன வாங்குண்டா உங்களோட கழுத்து வந்து பர்ஃபெக்டாக வடிவாக அழகாக வரும். ஸோ நீங்கள் வந்து இப்படி வெட்டிட்டு திருப்பி கொள்ளுங்கள். திருப்பி ஒரு தையல் வந்து போட்டுக்கொள்ளுங்கள். போட்டுட்டு இப்போ பின் பண்ணி அந்த வளைச்சி பின் பண்ணிவிட்டு அதை வளைச்சி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கொள்ளுங்க. 2 துணியையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ தேவையில்லாத பகுதியை வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம வந்து உங்களோட டாட் பகுதி பிடிக்கிறதுக்கு இப்படி 2 ஷோல்டரையும் ஒன்றா வச்சு நீங்கள் இப்படி கையால் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா இப்படி ஒரு மார்க் வரும். இந்த மார்க்கில் வச்சு கீழே இருந்து 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதே பகுதியை இதை நான் மற்ற பக்கமும் செய்கிறேன். 4 இன்ச் வந்து 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. எஸ், 4 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்கள். 2 பகுதியிலையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த மார்க் பண்ண பகுதியிலேருந்து 2 பக்கமும் 1/2 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணி இப்படி 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படியே நான் வந்து பேக் பார்ட்டுக்கும் நான் செய்து கொள்கிறேன். பேக்குக்கும் அதாவது பின்னுக்கு தைக்க போகிற துணிக்கும் நான் இப்படி டாட் பிடிக்கிறேன். முன்னுக்கு தைக்கிற துணிக்கும் நான் வந்து டாட் பிடிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பின்னுக்கு மட்டும் நீங்கள் பிடிக்கலாம். எனக்கு வந்து 2 பக்கமும் பிடிச்சா பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ நான் இப்படி பிடிச்சி தச்சு கொள்கிறேன். 2 பகுதியும் முன்னுக்கும் பின்னுக்கும் நான் வந்து டாட் வந்து பிடிச்சி கொள்கிறேன். இப்படி வந்து நீங்கள் வந்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணி முடிச்சு கொள்ளுங்கள். ஓகே, இப்படியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குமெண்டா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்போ ஷோல்டர் வந்து நீங்கள் வந்து இப்படி பின் பண்ணி உங்களுக்கு எந்த அளவு நீங்கள் விட்டீங்களோ அதாவது 1/2 இன்ச் மார்க் பண்ணிங்கன்னா அந்த 1/2 இன்ச்சில் சரியாக வச்சு மார்க் பண்ணி நீங்கள் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணி கொள்ளுங்கள். 2 ஷோல்டரையும் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். ஜாயின் பண்ணின பிறகு நம்ம வந்து இப்போ வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நான் முன்பகுதியை வந்து முன்னால் வந்து அதாவது நம்மளோட திருப்பி போட்டு உள்பகுதியையும் நம்மளோட வெளிப்பகுதியையும் சரியாக வர மாதிரி வச்சு பின் பண்ணி நான் வந்து இப்படி வச்சு
ஜாயின் பண்ணி கொள்கிறேன். ஓகே, இப்படி வந்து ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. ஜாயின் பண்ணி இதே மாதிரி பேக் பார்ட்டுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். இதே மாதிரி ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஹேண்ட் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்மளோட ஹேண்ட் வந்து இந்த நம்மளோட துணியோட வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த சென்டரில் எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ உங்களோட ஹேண்ட் உங்களோட கையெடுத்து அதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கொள்ளுங்க. மடிச்சுட்டு இப்படி வந்து மடிச்சுக்கொள்ளுங்க. மடிச்சுட்டு சரியாக சென்டரை பார்த்து ஒரு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. மார்க் பண்ணிவிட்டு சரியாக சென்டரில் வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, நானும் இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ரெடி. இப்போ நம்மளோட கையின் கீழ்ப்பகுதி வந்து மடித்து தைக்கணும். ஒரு ஃபோல்டு தென் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி அதை வந்து மடித்து தைச்சிக்கொள்ளுங்க. இப்போ மடித்து தைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஜாயின் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட கையின் அளவு எத்தனையோ அதை வந்து அளந்து சரியாக மார்க் பண்ணி அங்கேருந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து தைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. ஃபுல்லாக தைச்சிடுங்க. இப்போ பாருங்கள், இப்படி பிடிச்சிட்டு நான் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து 2 தையல் வந்து நீங்கள் போடுங்க. ஒரு தையல் போட்டிங்கன்னா சரி வராது, 2 தையல் போடுங்க. பிகினர் இருக்கீங்கன்னா 2 தையல் போடுங்க. இப்போ தைச்சிட்டு இந்த ஒரு ஸ்கர்ட் பார்ட்டை வந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு நீங்கள் வந்து 2ஐயும் ஜாயின் பண்ணுங்கள். 4ஐயும் சேர்த்து, அதாவது லைனிங் மேல் துணி எல்லாம் சேர்த்து வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 4 இன்ச் மாதிரி சேர்த்து தைச்சிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இப்படி 2ஐயும் தனியாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி உள்ளுக்கு தள்ளிட்டு இப்படி வந்து தனியாக வந்து 2ஐயும் சேர்த்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கொள்ளுங்க. 2ஐயும் தனியாக, மேல் துணியையும் லைனிங்கையும் தனியாக ஸ்டிச் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். இதை வந்து நம்ம கீழ்ப்பகுதி, அனார்கலின்ற கீழ்ப்பகுதி வந்து மடித்து தைக்க போகிறோம். ஒரு ஃபோல்ட் பண்ணி அதையும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி இப்படி வந்து சுற்றி வந்து மடித்து தைச்சிங்கன்னா நம்மளோட அனார்கலி வந்து ரெடி ஆகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு இப்படியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு முறையும் வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவுட்லுக். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை தருவேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி